கிருஷ்ணகிரி அருகே உள்ள துறிஞ்சிப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் பக்தர்களின் காவடியுடன் முதுகில் அலகு குத்தியபடி தேரினை 10 கிலோமீட்டர் இழுத்துச் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து வழிபட்ட கிராம மக்கள். முருகப்பெருமானின் 6 படை வீடுகள் உட்பட உலகெங்கும் உள்ள முருகப்பெருமான் திருக்கோவில்களில் தைப்பூச திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஸ்ரீ முருகன் திருக்கோவிலும் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி அருகே உள்ள துறிஞ்சிப்பட்டி கிராமத்தில் 3ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழா காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வந்தது. இவ்விழாவினை தொடர்ந்து ஸ்ரீ பொன்மாரியம்மன் திருக்கோவில் முன்பாக நடைபெற்ற இந்த தைப்பூச திருவிழாவில் ஸ்ரீ பொன்மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதனை அடுத்து முருகப்பெருமானுக்கு வேண்டுதல் நிறைவேற்றும் வகையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அலகு குத்தியும் காவடி எடுத்தும் வந்தனர். இதனை அடுத்து நாகராஜ் என்பவர் தனது முதுகில் அலகு குத்தியபடி அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பாலமுருகன் தேரினை இழுத்து வந்தார். காமராஜர் நகர் கிருஷ்ணகிரி, லண்டன்பேட்டை, பழையப்பேட்டை, சென்னை சாலை வழியாக சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள காட்டிநாயனம்பள்ளி முருகன் திருக்கோவில் நடைபெற்ற தைப்பூச விழாவில் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள். மேலும் இந்த வேண்டுதலின் போது ஏராளமான பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றிடும் வகையில் பாலமுருகன், விநாயகர், சிவன், பார்வதி உள்ளிட்ட பல்வேறு வேடங்கள் அணிந்தும் முதுகும் மற்றும் கன்னத்திலும் அலகு குத்தியும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள். மேலும் இந்த விழாவில் வேலு உள்ளிட்ட துறிஞ்சிப்பட்டி ஊர் கவுண்டர்கள் மற்றும் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.